எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னம்னா, நம்ம லாரியில பெங்களூரு, கேரளா, தூத்துக்குடி, சென்னை, எந்தெந்த ஊர்லாம் இருக்கோ தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்கும் போயிட்டு இருக்கோம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, அதர் ஸ்டேட்லாம் போயிட்டு இருக்கோம். சரி, அப்போ நமக்கு ஒரு மொபைல் ஸ்டாண்டு தேவைப்படும். அதுதான் வாங்கியிருக்கேன். நிஷா கிட்ட பணம் வாங்கி கடன் வாங்கி அப்படிதான் வாங்கியிருக்கேன். இதுக்கு பணம் கொடுத்தது யாரும் அப்படின்னம்னா நிஷா தான். இன்னும் பிரிக்கலை, கடையில் பார்த்ததோட சரி. இப்போ இதை தான் அன்பாக்சிங் பண்ணி காமிக்க போகிறேன். நிஷாவும் இந்த நாள் ஒரு வீடியோ போட்டா அது ஏதோ ஆதார் கார்டை வீடியோவில் காமிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ரிமூவ் ஆயிடுச்சு, டெலீட்டே ஆயிடுச்சு யூடியூப் ஸ்ட்ரைக் சேனலில். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு வீடியோ எடுத்து இன்னைக்கு காலையில் வீடியோ போட்டு விட்டோம். ஃபோட்டோ ஆல்பம் காமிக்கிறது. அதில் தர்ணீஸ் சின்ன பிள்ளையில குஞ்சாமணியை காமிச்சிக்கிட்டு அந்த இதாக இருந்தான். அந்த ஃபோட்டோவை காமிச்சிட்டா. அதனால அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணி விட்டு இன்னைக்கு காலையில் அந்த வீடியோவும் ஸ்ட்ரைக்கு வந்துருச்சு, முடிஞ்சு. இப்போ இந்த வீடியோவுக்கும் ஸ்ட்ரைக் வரும்னு நினைக்கிறேன். வெளியில பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால கதவை சாத்தி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இது ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்காது. ஏன்னா நான் ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணலை. இப்போ ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணலன்னா இன்னும் கொஞ்சம் ஆடியோ நல்லா இருக்கும். உங்களுக்கு இப்போ ஆடியோ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ எதுக்காக அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வீடியோ போட்டே நம்ம சேனலில் 2-3 நாள் ஆகுது. அதுவும் இல்லாமல் பேக் டு பேக் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. லாரி டிரைவருக்கு எவ்வளோ சம்பளம், சரி இது என்னடா கையில் வச்சுக்கிட்டு இருக்க, பிரிச்சே காமிக்க மாட்டேங்கிற அப்படின்னு நினைப்பீங்கல்ல. இருங்க, ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்கிறேன், எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ எதில் விட்டேன்? ஆமாம், என்ன எதில் விட்டேனே தெரியலையே. சரி, கண்டினியூட்டி போயிடுச்சு. ஓகே, இது காமிக்கிறேன் இருங்க. எவ்வளோ சம்பளம் என்ன ஏது அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. லாரி டிரைவருக்கு எவ்வளோ சம்பளம், ஒரு லோடுக்கு எவ்வளோ சம்பளம், ப்ளஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகும், இது மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதற்கான வீடியோ நான் கண்டிப்பாக சீக்கிரமே ஃப்ரீயாக இருக்கிறப்ப அப்லோட் பண்ணி விட்றேன். இப்போ நீ ஃப்ரீயாக தானே இருக்க, இப்போ அப்லோட் பண்ண வேண்டியதானே, இப்போ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்பீங்க. இப்போ எனக்கு நைட் லோடு ஏற்றணும். இப்போ நான் அதுக்குள்ளேயும் வீடியோ போடலையே அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஓகே, இதுதான் நான் வாங்கியிருக்கிறது ஸ்டாண்டு, மொபைல் ஸ்டாண்டு. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இதோட ப்ரைஸ் நான் சொல்லிடுறேன். இது விலை 400 ரூபா. ஓகேங்களா? இதே ஃப்ளிப்கார்டு ஆன்லைனில் எல்லாம் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னம்னா ஒரு 300 ரூபா வரும். இவங்களும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் கடையில் விற்கிறாங்க, மொபைல் கடையில். ஆனால் 400 ரூபா விற்கிறாங்க. என்னத்துக்குன்னா அவங்களுக்கு ஒரு 100 ரூபா லாபம் வரணும்ல. அதனால நான் எதுவும் பேரமெல்லாம் பேசலை. ஏன்னா ஒரு சின்ன மொபைல் கடை, அதுவும் ரெகுலராக இங்கே நம்ம லாரி ஓட்டுற இடத்துல உள்ள மொபைல் கடை. அதனால சரி, அவங்க சொன்ன விலையை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது 400 ரூபான்னு இந்த பேனாவில் எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த விலை போட்டிருக்கும்ல ஆன்லைனில் வருது, அது 300 ரூபா 250 ரூபா தான் வரும்னு நினைக்கிறேன். இதோட லிங்க்கு, இந்த மொபைல் ஸ்டாண்டோட லிங்க்கு நான் கண்டிப்பாக இதில் கொடுக்குறேன் வீடியோவில். வியூ ப்ராடக்டில் கிளிக் பண்ணி நீங்களும் வாங்கிக்கோங்க. ஓகே, இது ஒரு மொபைல் ஹோல்டு பண்ணுற மாதிரி, உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். மொபைல் ஹோல்டு பண்ணுற மாதிரி. இப்போ மொபைலை இதில் வச்சு இப்படி இழுத்துக்கலாம். எவ்வளோ சைஸ் பெரிய மொபைலாக இருந்தாலும் இதில் வச்சுக்கலாம். இதில் மொபைலை வச்சுட்டு இந்த இதை, அதாவது சாரி, டபுள் டேப் வேற கொடுத்துருக்காங்க. இருங்க காமிக்கிறேன். நேற்று கடையில் வாங்கையில் நல்லா தான் இருந்துச்சு, இப்போ என்னன்னு தெரியல. ஓகே, இது மாதிரி சின்னதாக ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது பெருசு பண்ணிக்கலாம், அல்லது இப்படி சின்னதாக கூட ஆகிக்கலாம். என்னங்க திடீர்னு வந்துச்சு, இப்போ வர மாட்டேங்குது. நானே இப்போ தான் பார்த்து கற்றுக்கிறேன். இதை அமுக்கணும்னா இப்படி வந்துடுது. இதை ப்ரெஸ் பண்ணோம், சென்டரில் உள்ளதை மொபைலை வச்சோம்னா கரெக்டாக லாக் ஆகிக்கும். ஓகே, அப்புறமா இந்த மூடியை கழட்டி எடுத்துருவோம். நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். மூடியை கழட்டி எடுத்தாச்சா? இப்போ அது கீழே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, நம்ம ஸ்டிக்கரை பிச்சிடலாம். அந்த இது வரைக்கும் ஸ்டிக்கரோட தான் இருக்குது. ஸ்டிக்கரை பிச்சுட்டேன். எதுக்குன்னா வண்டியில் போவையில், லாரியில் போவையில் நம்ம நைட்டில் போய் படுத்து தூங்குவோம், மொபைல் ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு ஒரு செல்லு படம் பார்க்குறதா இருக்கட்டும், மற்றபடி அதுக்கு இன்னொன்று வீடியோ எடுக்கிற பர்பஸுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படம் பார்த்துக்கிட்டு இப்படியே கையில் வச்சுக்கிட்டே இந்த சீட்டில் படுத்துருக்கேன்ல, சீட்டில் படுத்துக்கிட்டு இப்படியே கையில் வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே தூங்கணும். அப்படியே தூங்கி பொத்துன்னு கீழே விழுந்துடும் செல்லு. இனிமேல் இந்த ஸ்டாண்டில் வச்சு விட்டு பார்த்துக்கிட்டு படுத்தோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கவா? இதில் ஃபிக்ஸ் பண்ணி வேணா காமிக்கிறேன்.
இப்போ இது வந்துருச்சா, இது நமக்கு தேவையான இதில் வந்து 360 டிகிரியில் 180 டிகிரியில் எப்படி வேணாலும் 360 வராது, 180 தான். 180 டிகிரியில் எது வேணாலும் இதை இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மூடி கலட்டினோம்ல, மூடி கலட்டினதை வந்து இதில் போட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணி இது உள்ளார விட்டுறணும். உள்ளார விட்டுட்டு இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மூடி போட்டோம்ல உள்ள, அதை வந்து டைட் பண்ணிக்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு கலண்டு விழுவாத அளவுக்கு இப்போ டைட் பண்ணிடணும். இன்னைக்கு லோடு ஏற்ற போகிறேன், நாளைக்கு வேற மிலாடி நபியாம், கவர்மெண்ட் லீவுன்னு வேற சொல்லியிருக்காங்க. லோடு இன்னைக்கு ஏற்றுறது ஏற்றிடலாம், இறக்குறது என்ன அது கண்டிஷன் தெரியலை. ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணலாம்னா, இங்கே ஒரு லாக்கு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? இந்த லாக்கை லாக்கை எடுத்து விட்டுட்டு, இப்போ இந்த இடத்துல மொபைல் வைக்கிறோம் அப்படின்னோம்னா எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். நான் முன்னாடி தான் வச்சு படம் பார்க்குறதுக்கோ செல்லு பார்க்குறதுக்கோ எதுக்கோ ஒரு பர்பஸுக்கு, வீடியோ எடுக்கிற பர்பஸுக்கோ அந்த மாதிரி. இப்போ நான் எதில் வச்சு இருக்கேன் அப்படின்னா, லாரியோட கதவு இருக்கும்ல, அந்த டோரு சாத்துவோம்ல, அந்த டோரில் வச்சுருக்கேன். டோரில் வச்சோம்னா இப்போ சும்மா இருக்கிறப்ப, இப்போ வண்டி நிறுத்தி இருக்கிறப்ப, லாரி நிறுத்தி இருக்கிறப்ப வீடியோ எடுத்துக்கலாம். இதுவே வந்து லாரி போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் கீழே விழுந்து போயிடும் செல்லு. சரி, இப்போ நம்ம தெளிவாக எந்த பொசிஷனுக்கு வேணுமோ அதை திருப்பிட்டு டைட் பண்ணிட்டு இப்போ இதில் வைக்கிறேன் பாருங்க. வச்சுட்டு இந்த லாக்கை அவ்வளோதான். இது மாதிரி எந்த இடத்துல வேணாலும் இதில் மொபைல் வச்சுக்கலாம். இதில் மொபைல் வச்சுக்கிட்டு இது எந்த இடத்துல வேணாலும் திரும்ப எடுக்கிறதா இருந்தால் இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி விட்றணும். இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இங்கே கீழே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், எடுத்துக்கலாம். இது வண்டிக்கானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டியில் மட்டும், லாரியில், காருக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் வீட்டிலையே வீடியோ எடுக்கிறீங்கன்னா இங்கே ஒட்டிக்கலாம், இங்கே ஒட்டிக்கலாம், இங்கே ஒட்டிக்கலாம், இங்கே ஒட்டிக்கலாம், எங்கே வேணாலும் வச்சு உங்களுக்கு பிடிச்ச பொசிஷனில் வச்சுட்டு லாக்கை போட்டு விட்டிங்கன்னா அப்படியே நிற்கும், கீழேயே உழுவாது. அந்த அளவுக்கு ஒர்த்தானது. நம்ம தேவைப்படுறப்ப கழட்டி தனித்தனியாக கழட்டி கூட எல்லாத்தையும் தனியாக வச்சுக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. வேற என்ன விசேஷங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாட்டர் பாட்டில் எல்லாம் தண்ணியெல்லாம் ஃபுல் பண்ணணும். நைட்டு லோடு போகிறதுக்காக வாட்டர் பாட்டில் எல்லாம் தண்ணியெல்லாம் ஃபுல் பண்ணணும். வெளியில் கல்யாணம் அன்னைக்கு முகூர்த்த நாள் போல இருக்குது. காலையில் எந்திரிச்சு துணியெல்லாம் துவைச்சி குளிச்சுட்டு, துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு, நெக்ஸ்ட்டு துணியெல்லாம் காய வச்ச துணியை எடுத்து மடித்து பேக்குக்குள்ளே வச்சு, இடையில ஒரு லோக்கல் ஒன்று லோடு போயிட்டு வந்து இப்போ ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். நைட் லோடு சொல்லுவாங்க, எங்கே ஏற்ற சொல்கிறாங்களோ அங்கே ஏற்றணும். இறக்குறது சென்னையா, பெங்களூரா, தூத்துக்குடியா, எந்த ஊர்னு தெரியாது. ஏற்றினதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போ இதுக்கு இடையில எனக்கு செலவுக்கு காசு இல்லை, வீட்டுக்காரமாட்ட காசு கேட்டிருக்கேன், நிசா கிட்ட தான் கேட்டிருக்கேன். நீ வேணா காசு வேணா கேளு, சாப்பிட்றதுக்கு காசு தர்றேன் அப்படின்னு இருக்கா. ஒரு 70 ரூபா காசு வச்சுருக்கேன். இது இல்லாமல் நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கையில் இடையில சில்லறை காசெல்லாம் வரும், இந்த மாதிரி சில்லறை எல்லாம் வரும். அது தனியாக ஒரு டப்பாவில் போட்டு பேக்கில் வச்சுருந்தேன். இப்போ ஏன்னா சாப்பிட காசு இல்லை, 70 ரூபாயை வச்சுக்கிட்டு இப்போ சாப்பிட முடியாது. ஒரு பீடி கிடி வாங்கணும், இப்போ சாப்பிட்ணும், டீ குடிக்கணும் அப்படின்னோம்னா அதுக்காக வச்சுருந்தேன். அந்த சில்லறை காசில் ஒரு 35 ரூபாயை எடுத்துட்டேன். அந்த இன்னும் நிறைய கிடக்கு, ஒரு கிடக்கு, அதில் ஒரு 35 ரூபா காசு எடுத்துக்கிட்டேன். 70 ரூபா இதில் இருக்குது, 100 ரூபா. அது இல்லாமல் அந்த பைக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். இந்த 20 ரூபா தலா வந்துச்சுன்னா சரி பைக்குள்ளே போட்டு வைப்போம், அது என்னைக்காவது தேவைப்படும், செலவுக்கு காசு தேவைப்படும் அப்படின்னு. ஏன்னா வந்து தான் 1 மாதமாக இன்னும் வண்டியை விட்டு இறங்கவே இல்லை, வண்டி மாற்றி 1 மாதம் ஆயிடுச்சா. சரி அதெல்லாம் இப்போ எடுத்து எண்ணி பார்த்தேன், எத்தனை இருக்குன்னா, நான் எண்ணி பார்க்கல, எடுத்து மடித்து வச்சேன். அது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 20 ரூபா தாள் பைக்குள்ளே கிடந்துச்சு. இப்போ தான் எடுத்து பையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, ஏன்னா துணியெல்லாம் துவைச்சால, துவைச்ச துணியெல்லாம் உள்ளே வைக்கணும்ல. 23 இருக்குது. 23னா எவ்வளோ வரும்னா, 20 ரூபா எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்க. 400 ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன். சரி, அதை அப்படியே எடுத்து மடிச்சு இது நிசாவுக்கு கொண்டு போய் ஊருக்கு அனுப்புறதுக்கு அது கரெக்டாக கணக்கு கேட்பேன். என்னென்னா வீடியோவை பார்த்துட்டால ஆஹா காசு வச்சுருக்கான் அப்படின்ட்டு கேட்பேன். அது ஊருக்கு போகிறப்ப
எப்போ ஊருக்கு போகிறதுன்னு அது வேற கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கும் நான் சீக்கிரமே ரிசல்ட்டு சொல்கிறேன். அதே மாதிரி வண்டி ஓட்டையில் லாரி ஓட்டையில் பயமாக இருக்குமான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன். இதுதான் என்னோட லைசன்ஸு. ஓகே, இன்னைக்கு இது அன்பாக்சிங் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வேறு லாரி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எது வேணும் என்ன வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? யாராவது நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இப்போ 2 நாளைக்கு 2 ஸ்ட்ரைக் வந்துருச்சு நம்ம சேனலுக்கு. நிசா வீடியோ போட்டுவிட்டு இன்னும் 3வது ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா சேனலே போயிடும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கு. மொபைல் ஸ்டாண்டு ஒர்த்தபுளானது. 400 ரூபாய்க்கு நான் வாங்கினாலும் அது ஒர்த்து. ஓகேயா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய். இந்த ஸ்டாண்டை வச்சு நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேங்களா? அது சூப்பராக இருக்கும். ஓகே, நன்றி. ஓகேங்களா? சரிங்களா? ஓகேங்களா? சரிங்களாண்ணா? அதுக்கும் நிசா சிரிச்சுக்கிட்டு கிடப்பேன். தண்ணியெல்லாம் ஃபுல் பண்ணியாச்சு. ஓகே, பாய்.